கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை ஆதியாகமம் 24:31. கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், நீங்கள் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றார். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த காலை வேளையில் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். நீ இப்பொழுது பார்த்தீங்கள் என்றால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் நீண்ட நாள் 1 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளோ நாளும் நீங்கள் வீட்டில் இருக்கலாம். இல்லை திருமணம் காரியங்கள் கைகூடாமல் உங்களுக்கு போகலாம். ஐயோ வயதாகிவிட்டதே, எவ்வளோ நாள் நாங்கள் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு சரியான திருமண காரியங்கள் அமையவில்லை அப்படி என்று நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். திருமணம் ஆகிவிட்டது, திருமணமாகி 5 வருடம் 3 வருடம் 10 வருடம் கூட ஆகிவிட்டது, எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையோட கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களுக்காக ஆடும் ஒட்டகங்களும் வீடும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட இது வெயிட்டிங் பீரியட். நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பீரியடில் இவ்வளோ நாளாக எனக்கு இது கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, காத்துக்கொண்டு அந்த நேரத்தில் உங்களுக்கான காரியங்கள் கர்த்தர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கார், ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கார். நீங்கள் இது ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்கீங்க. இந்த பீரியட் முடிஞ்ச உடனே உங்களை தேடி அழைப்பு வரும். உங்களை தேடி, உங்கள் வீட்டை தேடி வேலைக்கான அழைப்புகள், திருமண காரியத்துக்கான அழைப்புகள், நல்ல காரியங்களுக்கான அழைப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தர இருக்கிறார். நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். நிச்சயமாக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன்னு அப்படியே நீங்கள் கலங்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கான அழைப்பை வைத்திருக்கிறார். அப்பொழுது நீ ஏன் வெளியே உள்ளே வா என்று நீங்களே நினைத்தால் கூட கர்த்தர் உள்ளே வா என்று அழைத்து நல்ல வேலை, நல்ல திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது ஒரு சிறிய ஜெபம் செய்யுமா? கர்த்தாவே உமக்கு நன்றி ஏசப்பா. இது ஆண்டவரே வேலை இல்லாமல், திருமணம் ஆகாமல், ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்பா எவ்வளோ நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஏசப்பா வேதனையோட கண்ணீரோட குழப்பத்தோடு இருக்கிறவர்களே கர்த்தாவே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களை தேடி நல்ல நல்ல அழைப்புகள் வரட்டும் ஆண்டவரே ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நிச்சயம் காரியங்களை வைக்க செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.